ஸோ ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே ஜிஎஸ் பேட்ச். ஆமாங்க, நம்மளுடைய அடா 247 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக வரப்போகிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து, அதாவது நம்மளுடைய எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், எஃப்சிஐ, இஸ்ரோ, ஆர்பிஎஃப், ஐபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய பேட்சான நாயகன் பேட்ச். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 25 ஸோ மொத்தமாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சொல்கிறீங்களே, அப்படி ஜிஎஸ் எந்தெந்த எக்ஸாமில் இருக்குதுன்னு கேட்பீங்கல்ல. ஸோ எந்தெந்த எக்ஸாமில் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியோட கேலண்டரில் இருக்கிற வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதத்துக்கு மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய 8 மாதத்துக்கு 8 எக்ஸாம்லேயுமே ஜிஎஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின், உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க் விகிதமாக 50 மார்க்குக்கு ஜிஎஸ் கேட்குறாங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலோட டயர் 2லையுமே 25 கொஸ்டின் 75 மார்க்குக்கு ஜிஎஸ் கேட்குறாங்க. அப்படியே போனீங்கன்னா எஃப்சிஐயோட டயர் 1 இதுலேயுமே ஜிஎஸ் 25 கொஸ்டின் 25 மார்க்கு கேட்குறாங்க. எஃப்சிஐயோட டயர் 2ல் இன்னும் ஒரு படி மேலே போய் 45 கொஸ்டின் 45 மார்க்குக்கு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ் தான் இதில் இருக்கலே நம்பர் 1 டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஸோ எஃப்சிஐயோட டயர் 2க்கு ஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இஸ்ரோவுடைய எக்ஸாம், இதுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ் 50 கொஷின் 50 மார்க்குக்கு கேட்குறாங்க. அடுத்து நம்மளுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் எக்ஸாம், இதில் ஜிஎஸ் வந்து பார்ட் ஏல 10 மார்க்கு, பார்ட் பி ஃபிசிக்ஸ் மட்டும் 30 மார்க்கு, மொத்தம் 40 கேள்விகள். அப்படியே போனோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வேவுடைய கிட்டத்தட்ட 80,000 வேகன்சி போன தடவை விட்டாங்க. இந்த தடவை எத்தனை லட்சம் வேகன்சி வரப்போகுதுன்னே தெரில. அதுக்குமே பார்த்தீங்கன்னா டயர் 1ல் 40 மார்க்கு, டயர் 2ல் 50 மார்க்கு. அப்போ ரயில்வே ரெண்டுலேயுமே டாப் ப்ரியாரிட்டி உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? ஜிஎஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதை தாண்டி அடுத்து வரப்போகிற 500+ வேகன்சியோட வரப்போகிற ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமு, இதுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 மார்க்குக்கு ஜிஎஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற யூபிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாமோடைய ஜிஎஸ் கூட நம்மளோட பேட்சில் கவர் ஆயிருங்க. அதில் நீங்கள் வந்து ஆர்மிலேயோ நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லையோ சேரணும்னு நினச்சிங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஜிஎஸ் 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாமும், ஃபீமேல் கேண்டிடேட் ப்ளஸ் மேல் கேண்டிடேட்டுக்கு வெறுமனே எனக்கு மேக்ஸ் மட்டும் வராது, எனக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் போதுன்னு நினச்சிங்கன்னா அதே ஜிஎஸ் இன்னொரு 100 மார்க்குக்கும் எக்ஸாமில் இருக்குங்க. ஸோ எல்லாமே ஒரே பேட்சில் கவர் பண்ண போது தான் நம்மளுடைய நாயகனின் வெற்றி படிகள் பேட்ச்சு. பேசிக்லேருந்து அட்வான்ஸு லெவல் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு புக்ஸும் கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 683 ருபீஸ் தான். இது வந்து ஃபஸ்ட்டு 100 அட்மிஷனுக்கு தான். ஏற்கனவே அட்மிஷன் போயிட்டுருக்கிறதுனால 50+ அட்மிஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க Y553 அப்படிங்கிற அந்த கோடை அப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் பார்க்கலாம். See you all guys. Thank you.